ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஒரு சம்ரக்ஷணா மாத இதழில் பிப்ரவரி 2000 இதழில் வெளியிடப்பட்ட ஆகமமும் ஆலய வழிபாடும் என்ற கட்டுரையில் கோவிலில் தற்போதுள்ள ஆச்சார குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர ஆகமத்தில் இல்லாத புது விஷயங்களை புகுத்துதல் கூடாது என்ற தங்களது கருத்து பதிவிடப்பட்டிருக்கிறது. ராமராஜ்ய வளாகத்தில் தாங்கள் கட்டிய பல கோவில்கள் ஆகம விதிப்படி கட்டப்படவில்லை என்றும் தங்கள் மனதில் என்ன தோன்றியதோ அதன் அடிப்படையில்தான் அவை கட்டப்பட்டன என்றும் அவ்வாறு கட்டப்பட்ட எல்லா கோவில்களுமே இன்று வழப்பமாகத்தான் இருக்கின்றன என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இது கூட ஆகம விதிகளுக்கு தாங்கள் தந்த புதுவித பரிணாமம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? கோயில்களில் பலவிதமான பிரதிஷ்டைகள் இருக்கின்றன. இப்போ தர்மஸ்தலான்னு ஒரு இடம் இருக்குது கர்நாடகாவில். அங்கே ஆரம்ப காலத்தில் ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பிராமின்ஸு வேதம் படித்தவங்கெல்லாம் அந்த ஊருக்கு போனால் சாப்பிட மாட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, இந்த ஹெகடே ஃபேமிலி கேட்டாங்க, நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க? இது பூத பிரதிஷ்டை, கனபூதங்கள்ன்றாங்க இல்லையா, அவங்களுடைய பிரதிஷ்டை. நாங்கள் வேதிக் பிரதிஷ்டை இருந்தால் தான் அங்கே கண்ணிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மஞ்சுநாத சுவாமி கன்னியாகுமரி அம்மனை கொண்டு வந்து அந்த ஆகமப்படி அவங்க சாஸ்திரத்தைப்படி பண்ணி அப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இது ஒரு காரணம். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பிரதிஷ்டை யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ ரத்னகிரியில் இருக்குன்னா ஏற்கனவே இருந்த கோயிலை தான் அவர் ரெனோவேட் பண்ணார். அங்கே இருக்கிற சிலை எதுவுமே புதுசு கிடையாது, ஏற்கனவே இருந்த அவர் பிரதிஷ்டை பண்ணுறார். அதனுடைய ரூல்ஸ் வேறு. அண்ட் இப்போது நாம் இருக்கோன்னா என்னுடைய மைண்டில் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ காட்டுவேன். ஆரம்ப காலத்தில் ஐ வாஸ் அட்வொகேட்டிங் ஒன்லி அகம் பிரம்மாஸ்மி, ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில் தான் என்னுடைய கன்செப்டாக இருந்தது. இந்த இடத்துல நம்ம இந்த ஆசிரமெல்லாம் கட்டின காலத்தில் நாம் இந்த பரிசையை கொண்டு வந்து வச்சோம், பூர்ணபிரம்மம் கான்செப்ட் கொண்டு வந்து வச்சோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கொண்டு வந்தோம். நம்ம கிருஷ்ணவேணி அம்மா இறந்தபோது துர்கையை கொண்டு வந்தோம், 18 கை துர்கையை. ஸ்ரீ பாபா கொண்டு வந்தோம், அத்திவரதரை கொண்டு வந்தோம். காஞ்சிபுரத்தில் 40 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கிடைக்கும், நம்ம டெய்லியே கும்பிடுற மாதிரி அத்திவரதர், அத்திமரத்திலேயே பண்ணோம் நம்ம. அதுக்கப்புறம் நரசிம்மர், ஆஞ்சநேயர், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருக்கிற சஹஸ்ரலிங்கம், அதுக்கு நேராக நந்தி பகவான் நிற்கிற கோலத்தில் பெருமாள், இப்படி ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பித்தோம். இங்கே மகேந்திரகிரி முருகன் ஒன்று பண்ணோம், பழனி முருகன் ஒன்று பண்ணோம், திருச்செந்தூர் முருகன் ஒன்று பண்ணோம். தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணினா ஒரு புத்தர் வந்தது, அதை வச்சு ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் கொண்டு வந்தோம். அப்புறம் ஆதிநாத்னு சொல்லி ஒரு ஜெயின் கார்டுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தோம். ஒரு மசூதி டைப்பில் ஒன்று பண்ணோம். அண்டு குட் ஷெப்பர்ட் சர்ச்சுன்னு ஒன்று பண்ணோம். ஸோ எல்லா சாமிக்கும் இந்த இடத்துல நம்ம பண்ணோம். இதெல்லாம் ஒரு லிவிங் ஆர்கானிக் பீயிங்காக நான் இருக்கிற காலத்தில், அண்ட் பிகாஸ் ஐ ஹாவ் இனஃப் எனர்ஜி ஆர் மோர் எனர்ஜி தேன் தி ஐடல்ஸ், தேன் இன்ஸ்டால்டு ஐடல்ஸ் இன் த டெம்பிள். மை எனர்ஜி இஸ் ஹை கம்பேர்ட் ஈவன் டு தி ஸ்டோன் டெம்பிள்ஸ். அது ப்ரீத்திங் எனர்ஜி இருக்குது, ஆர்கானிக் எனர்ஜின்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ரூல் இருக்கும். இப்போ கலவை சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு கீழே இருக்கிற பாழடைஞ்ச ஒரு கோயிலில் போய் படுத்துக்கினார் நைட்டு. இப்போ அங்கே இருந்த அந்த சுவாமி அம்மன், நான் இங்கே யாரும் என்னை கவனிக்காமல் பூஜை பண்ணாமல் இருக்காங்க, நீ எனக்கு நான் உனக்கு பவர் கொடுக்குறேன், நீ ஒரு நல்ல கோயில் எனக்காக கட்டி அங்கே என்னை மாற்றிக்கோ அப்படின்னுச்சு. அவர் உடம்புக்குள்ளே வந்துச்சு. அப்போ அந்த அம்மனை யாரெல்லாம் ராஜா தேசிங்க காலத்தில் பூஜை பண்ணியிருந்தாங்களோ அவங்கெல்லாம் உலகத்தில் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் இவர்கிட்ட வருவாங்க, இவர் நல்லா சொல்லுவார், அப்படி அவங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. இப்படி கலவைங்கிற இடத்துல காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் கட்டி அந்த இடத்துல அவர் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. அண்டு எனக்கு எல்லா இடத்துக்கும் மைண்டில் போக முடியும், எல்லா கோயிலுக்கும் போக முடியும். அந்த மாதிரி போகிறபோது வடநாட்டில் ஒரு மலை மேலே இருந்த சிவன் கோயிலை காணாங்க. இங்கே ஒரு கோயில் இருந்துச்சேன்னு கேட்குறேன் நான். அப்போ யாரோ சொல்கிறாங்க, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கிற சிலைக்குள்ளே இது பிரதிஷ்டை ஆகிருக்குங்கிறாங்க. இப்போ ஏதோ ஒரு சிவன் கோயிலில் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த ஆத்மா
இங்கே நங்கநல்லூரில் அந்த பழைய பிரைம் மினிஸ்டர் இருந்தான் இல்லையா, சந்திரசேகர், அவனுக்கு ஒரு அஸ்ட்ராலஜி இருந்தான். ஸோ அவன் சொல்லி அந்த பரீட்சையை பண்ணுற போது அங்கேருந்து எனர்ஜி இங்கே மாற்றுறாங்க. இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலேயும் ஒரு பேக் கிரவுண்ட் ரீசன் இருக்கும். அந்த இடத்துல ஏன் அந்த கோயில் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரண காரியங்கள் எல்லாம் இருக்கும். அண்டு இட்ஸ் ஆல் காட்ஸ் விஷ். இப்போ நீ ஒரு வீட்டில் இருக்க, நீ எல்ஐஜி ஃப்ளாட்டுக்கு போறியா, எம்ஐஜியா, ஹெச்ஐஜியா, பங்களாவான்றது வந்து உன்னோட ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை வச்சு விஷயம் இல்லையா. உனக்கு பணமே இல்லைன்னா நீ 6000 ரூபா 10,000 ரூபா வாடகைக்கு தான் போவேன். பணம் நிறைய இருந்தால் 50,000 ரூபா வாடகையில் ஏதாவது பில்லாக கிடைக்குதான்ட்டு அலைவான். அதனால் இதுவும் மோசம் இல்லை, அதுவும் மோசம் இல்லை. நிறைய பேர் வீடுங்களில் அவங்க எக்கச்சக்கமாக ஃபர்னிச்சரை டம்ப் பண்ணி 3 ரூம் 4 ரூமெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுறது அரை ரூம் 1 ரூம் தான் இருக்கும். மற்றதெல்லாம் சும்மா அதாவது அவங்களுக்கு வசதி இருக்குது, அதனால் பண்ணிடுறாங்க. அண்டு அவங்களுக்கு தான் ஒரு செல்ஃப் கிராட்டிஃபிகேஷனை தவிர வர்றவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஏதோ ஒரு வீடு கட்டிட்ட, உங்கள் வீட்டுக்கு யாராவது வர்றாங்க, உனக்கு ஒரு செல்ஃப் ப்ரைடு இருக்குது, செல்ஃப் எஸ்டீம் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட கொண்டு போய் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம், இதுதான் பாத்ரூம் அப்படின்னு பாத்ரூம் கூட திறந்து காட்டுவோம். அவங்க பாத்ரூம் பார்த்ததே இல்லையா இது வரைக்கும். இட்ஸ் யுவர் ஓன் விஷுவல் திங்கிங், யுவர் ஓன் ஹாப்பினஸ் இன் ட்ரைங் டு தட். அதனால் நத்திங் இஸ். உனக்கு தூக்கம் வந்துச்சுன்னு வச்சு மரசடியில் படுத்தா கூட தூக்கம் வந்துடும். நீ 8 அடுக்கு மாளிகை கட்டிக்கிட்டு அதுக்கு மேலே படுத்துருந்தா கூட தூக்கம் வராமல் இருக்கவங்கலாம் இருப்பான். ஒரு ராஜகுமாரன் குதிரை மேலே போனான். ஒரு புவர் பெசன்ட்டு மரத்தடியில் அப்படியே கால் மேலே கால் போட்டுன்னு அப்படியே தூங்கிட்டு இருந்தான். இவன் கண்ணு முழிக்கிற வரைக்கும் காத்துருந்து, ஏண்டா நான் அன்னப்பறவையினுடைய ரெக்கையில் பண்ண பெட்டில் படுத்தா கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நீ எப்படிடா இந்த மாதிரி படுத்துனுக்கிற மரத்தடியில் ஜாலியாக அப்படின்னு. அவன் சொல்கிறான், எனக்கு என்ன இருக்குது, நான் வீட்டிலேருந்து வந்து கொண்டாடுறதெல்லாம் இங்கே மேய விட்ருவேன், அங்கே தண்ணி இருக்குது, ஆடு மாடெல்லாம் அதை குடிச்சிக்குவோம், சாப்பிடுவோம் புல். நான் வீட்டிலேருந்து கொண்டாந்து இந்த புளி சாத்தியோ எதையோ சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரம் ஆனோடனே வண்டியெலாம் ஓட்டுன்னு போடணும். அப்போ அந்த ராஜா சொன்னான், தை மில்லி கேப் இது ஒர்த் மை க்ரௌன் அப்படின்னா. நீ போட்டுனுக்கிறிய இந்த வைக்கப்பிரியில் ஆன இந்த தொப்பி, அது வந்து நான் மாணிக்கம் பதித்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய க்ரௌனை விட ரொம்ப நல்லா இருக்குதுடா அப்படின்னா. அதனால் இட்ஸ் யுவர் ஓன் கண்டென்ட்மெண்ட். ஒரு பெரிய மகான்கள் இருக்காங்க, பரமாச்சாரியார் மாதிரி. அவங்க என்ன பண்ணாங்க பாவம், ஒரு வாழைப்பழம் சத்து மாவு சாப்பிட்டு விட்டு இல்லையா, எங்கே வேணால் படுத்துக்குவார். அவர் மரத்தடியில் கூட போய் படுத்துக்குவார். அவருக்கெல்லாம் அந்த இது பல்லக்குள்ளே ஒடுங்கி போய் படுத்துக்கிட்டு தியானம் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்க எல்லாரோட பெரியவங்க. அவங்கள போய் பிரைம் மினிஸ்டர்ஸும் பிரசிடென்ட்ஸும் பார்த்துன்னு இருந்தாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ சிம்பிளாக இருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கன்செப்ட் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு வருது. அந்த கன்செப்ட் எங்கேருந்து வருதுன்னா கூட அவங்க ஜாதகத்தில் இருக்கிற விசேஷம். பதவி பூர்வ புண்ணியானம். உன் ஜாதகம் எழுதுகிற போது கணக்கு பிள்ளைமாரோ ஐயரோ எழுதுவாங்க, இந்த ஜாதகத்துக்குள்ள பலன்கள் பூர்வ புண்ணியத்தை அனுசரித்து. திருவள்ளுவர் சொல்கிறார், அறத்தாறு இதுவென வேண்டா சிவகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. முன்பிறவிகளில் நீ எவ்வளோ தான தர்மம் பண்ணியிருக்காங்கிறது உனக்கு தெரியணுன்னா, ஒருத்தன் பல்லக்கில் உட்காந்து போகிறான், 4 பேர் தூக்கின்னு போகிறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான், அதனால் உட்காந்துன்னு போகிறான், அவன் பண்ணலை அதனால் தூக்கின்னு போகிறான் அப்படின்னு. இப்போ வள்ளல் ராமரிகடியால் சொல்கிறார், சும்மாடு கட்டி சுமந்து உழல்வோரை காண்கையில் ஐயா சிதம்பர தேவா நின்னை வணங்காத பேரன்றோங்கிற. தலையில் சும்மாடு வச்சு விறகெல்லாம் தூக்கின்னு போகிறவங்கள பார்க்குற போது எனக்கு தெரியுது, நடராஜா அவங்கெல்லாம் ஒன்று போன ஜென்மத்தில் ஒழுங்காக பூஜை பண்ணலப்பா, பண்ணியிருந்தாங்கன்னா இப்படியா கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள், உன்னுடைய கம்ஃபர்ட்ஸு, இது எல்லாமே உன் ஜாதகத்தினுடைய விசேஷங்கள் தான். இப்போ சிவசங்கர் பாபா இருக்கார், நான் செருப்பே போடாமல் இருந்த காலங்களும் இருக்குது, ஷர்ட்டே போடாமல் இருந்தது. அமர்நாத்தில் ஐஸில் நான் தன்னந்தனியாக போயிட்டு அமர்நாத்தில் கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து 3 மாதம் ஃபேஸெல்லாம் அப்படியே அட்டக்கறி ஆயிடுச்சு ஐஸ் ஃப்ராஸ் பைட்டில். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டனாலும் இருக்குது. கைலாசத்தை ஒரு 11 தரிசனம் பண்ணுறதுக்கு போன போதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இல்லையா. அங்கே ஏன்னா அப்படி குளிர் இருக்கும், குளிக்கிறதுக்கே எல்லாம் யோசனை பண்ணுவாங்க. நான் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட்டு ஒரு குயிக் காக்கா குழியிலாவது குளிச்சுடுவேன் அந்த தண்ணிக்குள்ளே, ஒரு டுபுக்கு போயிட்டு வந்துடுவேன் நான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வைராக்கியம் இருக்குது. பழைய பிறவிகளுடைய ஸ்மெல்ன்றாங்க இல்லையா, வாசனைகள் அது இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இப்படி வரும். ஜாதகம்தான் மீன். மகாராஷ்டிராவில் சிவாஜி மகாராஜுக்கே குருவாக இருந்த ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் சமர்த்தா ராமதாஸ். எல்லோரும் அவரை மராட்டியில் சமர்த்தா சமர்த்தான்னுவாங்க. அவர்கிட்ட ஒரு சிஷ்யர் இருந்தார், அந்த ரங்கநாத கோஸ்வாமின்னு பேர். அவர் அந்த ரங்கநாத கோஸ்வாமி
நல்லா வயிறு கடுக்குன்னு போட்டுன்னு பட்டு பீதாம்பரம்லாம் போட்டுன்னு ஜம்முன்னு பிரபு மாதிரி வருவார். மற்ற சிஷ்யங்களுக்கெல்லாம் வைத்தியத்தில் குருக்கிட்ட போய் பாருங்கள், நம்மலாம் சன்னியாசிங்களாக இருக்கணும், இவன் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணி சுற்றுறான்னு. குருக்கு தெரியாதா? அவர் சிரிச்சுக்கிட்டு சொல்கிறார், படவா அப்படியா பண்ணுறான், குரு வந்து நாளைக்கு உன்னை கோமணம் கட்டி நடுவில் உட்கார சொன்னான்னு சொல்லிடுன்னு. குரு சொல்லிட்டார் இல்லைன்னு ஒரு கோமணம் கட்டி போய் நடுவில் உட்காந்துட்டான். அதை ஒரு சிப்பாய் பார்த்துட்டு சிவாஜி கிட்ட போய் சொல்கிறான், ரங்கநாத கோசாமிக்கு என்ன கோவம்னு தெரில சார், கோமணம் கட்டி நடுவில் உட்காந்துருக்காரு. உடனே ஒரு தாம்பாளத்தில் பட்டு பீதாம்பரம் நகை நட்டு சென்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சிவாஜி அங்கே வந்து இதெல்லாம் கட்டிக்கோங்கன்றான். இவனுக்கு ஒரு சேரு அவருக்கு ஒரு சேர் போடுறாங்க. சிவாஜி வந்துட்டாருன்ட்டு இவருக்கு ஒரு கொடை பிடிக்கிறாங்க, அவருக்கு ஒரு கொடை பிடிக்கிறாங்க. சுற்றிலும் இந்த ராஜா கதை துறக்க பதவிகள் எல்லாம் வந்து சேர்ந்துடுது. தூரத்தில் ரங்கநாத கோசாமி வராரு. அங்கே ரொம்ப கூட்டமாகுது, போய் பாருங்களா அப்படின்றாரு அந்த சிஷ்யங்கிட்ட. அவங்க பாட்டி, என்ன அக்கிரமங்க, அவனை நம்ம கோமணம் கட்டி நடுவில் உட்கார வச்சோம், இப்போ பாருங்கள் ராஜா பக்கத்தில் சிம்மாசனத்தை உட்காந்து ராஜா அவனுக்கு விசிறின்னு இருக்கிறாரு. அப்போ குரு சொன்னாரான் சிரிச்சுக்கிட்டு, அவன் ஜாதகம் பார்த்தியா எப்படி இருக்குது, நீ அவனை கௌமீனம் கட்டி நடுவில் உட்கார வச்சா கூட அவனுடைய அந்த ஜாதக விசேஷம் பாரு, அவன் ராஜா விசுற அளவுக்கு உட்காந்துருக்காங்கிற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும். பட்டணத்தாக இருந்தார், அவர் பெரிய கப்பல் கம்பெனி ஓனர் அந்த காலத்தில், திருவெண்காடுன்னு அவருக்கு பேர். அவர் வீட்டு வாசலில் அவர் முத்து பந்தல் போட்டிருப்பார். நீங்களாம் ஓலக்கோட்டை போடுறீங்க இல்லையா, அந்த மாதிரி. அந்த நாட்டினுடைய ராஜா அந்த பக்கம் போகிறான். நான் ராஜா, எவங்கிட்டே இந்த முத்து பந்தல் இல்லை, இவனுக்கு எதுக்குன்னு அதெல்லாம் பிரித்து போட்டுற சொல்கிறான். மறுநாள் ராஜா இப்படி வாக்கிங் போகிறான், பார்த்தா மாணிக்க பந்தல் போட்டிருக்கு. ஒரே நைட்டில் ஒவ்வொரு நைட்டு முத்து பந்தலில் ராஜா பிரித்து போட்டால் கூட மாணிக்கத்தில் பந்தல் போட்டிருக்கு. அந்த அளவுக்கு பெரிய ஆள் அவர். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா சிவபெருமான் அவருக்கு மகனாக பிறந்து ஒரு ஓலை நெருக்கில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவெளிக்கேன்னு உபதேசம் கொடுத்துட்டு போடுறாரு. ஒரு காது ஒடிஞ்சு போன ஊசி கூட நீ போகிற போது எடுத்துன்னு போக முடியாது உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துக்கிறார். இதை கேள்விப்பட்டு அதே ராஜா வர்றான். வந்து, பட்டினத்தாரே என்ன ஆச்சு, நான் வந்து பொறாமையில் முத்து பந்தல் பிரித்தா மாணிக்கம் பந்தல் போடுற அளவுக்கு நீங்கள் வசதி, இன்றைக்கி என்னான்னு சொல்லி இப்படி கோமணம் கட்டின்னு நடுவில் உட்காந்து இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு இப்படியே கண்ண முன்னு சொல்கிறான், முன்பு யாம் நிற்க நீவீர் அமர, நான் எவ்வளோதான் பணக்காரன் இருந்தாலும் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன், நீ சிம்மாசனத்தில் உட்காந்துருந்த, இன்றோ யாம் அமர நீவீர் நிற்க, இதுவே யாம் பெரும் ஆனந்தம்னாரான். இப்போ நீ ராஜா நிற்கிற, நான் உட்காந்துருக்க மாதிரி, இதுதான் எனக்கு கிடைச்ச சந்தோஷங்கிற வார்த்தையை சொல்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய அனுபவம், ஒவ்வொருத்தருடைய ஜாதக விசேஷம், அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வாழ்க்கை அமைகிறது. அதனால தான் உன் ஜாதகத்தை எழுதுகிற போது ஐயரோ பிள்ளைமாரோ யாரோ பதவி பூர்வ புண்ணியானமாகறாங்க. இவனுக்கு கிடைக்க போகிற இந்த வாழ்க்கையில் அனுபவங்கள் எல்லாமே பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிடுவாங்க. இந்த பூர்வ புண்ணியம் இந்த பிறவியில் சம்பாதிக்க முடியுமா? பூர்வன்னா பழசுன்னு அர்த்தம், போன ஜென்மங்களில் நீ சேர்த்ததுன்னு அர்த்தம். ஸோ அது இந்த பிறவியில் உனக்கு கிடைக்கிது. ஒரு விதை இருக்குது, அது எப்பயோ போட்டது இன்றைக்கி ஒரு மரமாக முளைக்கிது. நீ எப்பயோ செய்த தவம் தானம் இந்த பிரிவில் உனக்கு கிடைக்கிது. இதுதான் வாழ்க்கை என்பது. இப்போ சிவசங்கர் பாபா இருக்கார். நான் அந்த மாதிரிலாம் பாடுபட்டு கடவுளை தேடிய காலமும் இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கேன். திருவண்ணாமலை கோயில் வாசலெல்லாம் படுத்துக்குவேன். அண்டு பஸ்ஸிலலாம் நைட்டு அப்படியே தூங்கிட்டு மறுநாள் அப்படியே கண்டினியூ பண்ணுவேன். ரூமெல்லாம் எடுத்து தங்குற பழக்கமே கிடையாது. பயங்கரமாக கடவுளை தேடி நான் அலைஞ்சிருக்கேன் எல்லாம். ஸோ ஒரு லெவல் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கடவுள் என்னை விடுறதில்லை. நான் வசதியாக தான் இருப்பேன் எப்பயுமே. எனக்கு நீ எந்த ப்ராப்பர்ட்டியும் வச்சுக்க மாட்டேன், எந்த ப்ராப்பர்ட்டியும் வச்சுக்க மாட்டேன், துட்டு கூட எப்பயுமே வச்சுக்கவே மாட்டேன், எல்லாம் காலி. ஆனால் வசதியாக தான் இருப்பேன். ஆல்வேஸ் ஐ வில் பி ரிச் ப்ராஸ்பரஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். இது விட்ட குறை தொட்ட குறை இதுக்கு முன்னால் அது மாதிரி. ப்ளஸ் உன் ஜாதகம். இப்போது என் ஜாதகத்தை எடுத்தேன்னா அதில் 10வது வீடுன்றாங்க இல்லையா. 10வது வீடுனா ஜீவன பாகம் பண்ணுவாங்க. இந்த பிறவின்னு எப்படி இருப்பேன் வசதியானது தான் 10வது வீடு. அதில் எனக்கு குரு சுக்கரன் இருக்காங்க. ஏன் இருக்காங்க? தேவர்களுக்கு குரு தேவகுரு பரஸ்பதி, அசுரர்களுக்கு குரு சுக்கரன். ஸோ ரெண்டு குருவும் போட்டி போட்டு என் ஜாதத்தில் உட்காந்துட்டு நாங்கள் நிறைய வசதியெல்லாம் தர்றோம், அதை வச்சு நீ நிறைய தான தர்மம் பண்ணு, எங்களுக்கு வேலை செய்ய அப்படின்னு அவங்க நமக்கு வசதிகளை கொடுக்குறாங்க. குடி செயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் வந்துடும். யாராவது உருப்படணும்னு நினச்சா கடவுள் வேஷ்டியை மடித்து கட்டின்னு பக்கத்தில் எனக்கு வேணுமாப்பா என்னதான் வேணுமாப்பான்னு கேட்பானா. அந்த மாதிரி என்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரகம் இருக்குது.
சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே. இப்போ என்னுடைய கிரகத்தை 2 கட்டத்தில் நீ அடிக்கலாம். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்ற மாதிரி. இது எவ்வளோ நல்ல ஜாதகம். ஒரு வித்வான் லக்ஷ்மணன் ஒருத்தர் இருந்தார். அவர் பெரிய அஸ்ட்ராலஜர், பெரிய நியூமராலஜிஸ்ட் எல்லாம். எம்ஜிஆருக்கு அவர் ஜோசியம் சொல்லி தான் அவர் திண்டுக்கல் எலெக்ஷனில் நின்னார். எம்ஜிஆருக்கு ஓஷியார்பூர்னு பஞ்சாபில் இருக்கிற ஒரு இடத்துல போய் அந்த ஓலையெல்லாம் படிச்சுட்டு வந்து நீ இந்த மாதிரிலாம் ஆவ அப்படின்னு சொல்லி அவருக்கு எல்லாம் செஞ்சாங்க. அவர் சொல்லி தான் இவர் வந்து ஒரு பர்டிகுலர் தெய்வத்துக்கு ஒரு காளி கோயில் மாதிரி கட்டினார் திண்டுக்கல் பக்கத்தில், எல்லாம் செஞ்சாங்க. ஸோ அவர் என்ன பார்க்குறதுக்கு வந்தார். அவர் ஒய்ஃபை கூப்பிட்டு நீலங்கரிக்கு வந்தார். வந்துட்டு என்னை பற்றி அவர் ஒரு 18 வாரம் எழுதினார். அவர் பாலஜோதிடன்னு ஒரு புக்கு நடத்தியிருந்தார். அதில் 18 வாரம் என்னை பற்றி சீரியல் மாதிரி எழுதினே வந்தார். அதை அவரே புக்கு போட்டு ஒரு 1000 காப்பி எனக்கு அனுப்பிச்சி, இது என்னுடைய காம்ப்ளிமெண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு வர டிவோட்டிஸ்க்கெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அதில் இதெல்லாம் தான் எழுதியிருக்கார். நான் சிவசங்கர் பாபுடைய கைரேகையை பார்த்தேன், ஜாதத்தை பார்த்தேன், விரண்டு போயிட்டேன், இதெல்லாம் அவர் சொன்னார். அதே மாதிரி டாக்டர் ஹேமமாலின்னு ஒரு மேடம் இருந்தாங்க. இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஸ்டார் டெல்லர் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு. அந்த பத்திரிக்கையில் இவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய மகான்களை பார்த்து அவங்களுடைய தம்பு இம்ப்ரெஷன், கைரேகை, நியூமராலஜி, அவங்க ஜாதகம் எல்லாத்தையும் கொடுத்து யாருன்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு என்ன பலன்னு இந்தியாவில் இருக்கிற டாப் அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அதை வாங்கி ஒரு ஆர்டிக்கல் பண்ணுவாங்க. அப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார் டெல்லரில் குஜராத் பிரைம் மினிஸ்டர் இருந்தான். அவன் ஃபோட்டோவும் என் ஃபோட்டோ 2 தான் இருக்கும் அட்டைப்படத்தில் போட்டு என்னை பற்றி எழுதினாங்க. ஸ்டார் டெல்லரில் அதில் எழுதுகிறாங்க, மகாபாரதத்து பீஷ்மர் மாதிரி இந்த ஜாதகர் இருக்குது. இவர் வந்து சுயம் சிந்தனை மரணம் உள்ள ஜாதகர். இவர் எப்போ நினைக்கிறாரோ அப்போ தான் சாவு, இல்லைன்னா எஸ் கான்குவர்ட் டெத், சாவு கிடையாது இவருக்கு அப்படின்னு. சுயம் சிந்தனை மரணம் உள்ள ஜாதகம். இவருடைய ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் இவ்வளோ உச்சமாக இருக்கிறதுனால இவர் எதை நினைக்கிறாரோ அதெல்லாம் சாதிச்சிடுவார், இவருக்கு எதுக்கும் லிமிட்டேஷன்ஸ் கிடையாது அப்படின்னு எல்லாம் அதில் வந்துச்சு. சிம்பிள், கைரேகை இதெல்லாம் வச்சு போட்டோம். அதுவும் நம்ம பப்ளிஷ்லாம் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் நம்ம ஐயங்கார் பையன் ஒருத்தன் சீனிவாசன் சொல்லிட்டு, அந்த ஓஷியார்பூரில் பிருகு நாடின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஆள் அமெரிக்கா போனபோது அவர்கிட்ட என் ஜாதகத்தை காட்டி ஏதோ கேட்டிருக்கான். அவர் நாடி படித்தார், அதெல்லாம் அனுப்பிச்சாங்க. எனக்கு இது வரைக்கும் ஒரு 50-60 நாடி படிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குதோ, மீனாட்சி கணபதி நாடி, காகபுஜேண்டர் நாடி, சுகர் நாடி, அதுக்கப்புறம் விஸ்வாமித்திர நாடி, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக எங்கெல்லாம் இருக்குதோ. இத்தனைக்கு நான் போகவே மாட்டேன். யாரோ என் கை இம்ப்ரெஷன் இல்லை என் ஜாதகத்தை அனுப்புவாங்க, அவங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க, அந்த மாதிரி. ஸோ இது ஒரு பவர்ஃபுல்லான ஜாதகமாக இருக்கிறதுனால தான் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலே நம்ம தாக்கு பிடிச்சி ஓடிக்கினே இருக்கோம். நல்ல கிரகங்கள் வர்றபோது பெருசாக சாதிப்போம். ஒரு டெஸ்டிங் பிளானட் 7.5, இப்போ ராமர் இருந்தார், அவர் ஏன் வனவாசம் போகணும்? கிருஷ்ணர் ஏன் சூரியகாந்த கல்லை சமந்தகமணி திருட்டாருன்னு அவருக்கு ஏன் கெட்ட பேர் வரணும்? ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் ஜாதகம் வேலை செய்யும். யாராக இருந்தாலும் வேலை செய்யும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வேலை செய்யும். கர்மாலையும் தப்பிக்க முடியாது. ஆனால் பேசிக்காக ஒரு 7.5 சனியில் கஷ்டப்படணுன்னா அந்த 8-10 வருஷம் வச்சுக்குவோம். மற்ற நேரங்கள்லாம் ஜாதகம் சூப்பராக வேலை செஞ்சுட்டே இருக்கும். இல்லைன்னா எங்கேயோ 55 மலையப்பன் சைடில் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தேன். நான் எப்படி பெசன்ட் நகருக்கு மாறினேன், எப்படி நீலங்கரைக்கு மாறி அவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டி எப்படி பண்ணோம். பெரிய ஸ்கூல், இந்தியாவிலேயே வந்து பெஸ்ட்டு ஸ்கூலுன்னு சொல்லி அந்த வருஷத்தில் நம்ம தான் வந்தோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கட்டணும், ரூரல் சர்வீஸ் பண்ணோம், தையூரில் பண்ணோம், வெங்கலூரில் பண்ணோம். எல்லாம் நம்ம பண்ணாததே கிடையாது. இப்போ மாத்திரம் நமக்கு என்ன பஞ்சம்? இங்கே பெருக்கிறது, பூஜை பண்ணுறது எல்லாமே நீங்கள் தானே. பூஜை பண்ணுறவங்க, பெருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் தான். அதனால் எனக்கு ஓவரேட்ஸ் கிடையாது. அதனால் கடவுள் நம்மளை என்றைக்குமே கையேந்திர நிலையில் வச்சதே இல்லை, என்றைக்குமே வச்சது இல்லை. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்குறது இதெல்லாம் பழக்கமே கிடையாது. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், எப்பயுமே பிச்சை எடுத்தது இல்லை. கடவுளுக்கு நான் பண்ணாததே கிடையாது. நான் இவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், எப்பயுமே கையேந்ததே கிடையாது. இதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? நம்ம ஜாதகத்தில் ரச்சனைகள் ஒரு சாமி இருக்காங்க. அவங்களாம் நான் ஒரு நாள் கேட்டேன், சாமி இங்கே வந்து இவ்வளோ ஸ்கூல் கட்டியிருக்கீங்க, ஆஸ்பத்திரி கட்டியிருக்கீங்க, கோயிலெலாம் நல்லா பண்ணிட்டீங்க, இதெல்லாம் வந்து ஜனங்க உங்களுக்கு கொடுக்குறாங்களே, அது உங்களுக்கு கொடுக்குறாங்களா முருகனுக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், முருகனுக்கு கொடுக்கணுன்னா பழனி, திருத்தணி, திருச்செந்தூர்லாம் கொடுத்துருப்பான். இவன் போன ஜென்மங்களில் எனக்கு பாக்கி ஆஸ் சச்சிதானந்த மொழியார் ஆஃப் திஸ் பர்த்து, அவருக்கு முன்பிறவிகளில் யாரோ பாக்கி இருப்பான் இல்லையா, அவன்லாம் உலகத்தில் பிறந்திருப்பான். அப்போ அவன் எனக்கு பாக்கி, எனக்கு கொடுக்குறான், எனக்கு வேணான்றதுனால நான் முருகனுக்கு கொடுத்துட்டுருக்கேன்னாரு.
இதெல்லாம் தான் நீ அனுபவத்தில் தெரிஞ்சுக்குவேன். எது எப்படி நடக்குதுங்கிறத அனுபவத்தில் தெரிஞ்சுக்குவேன். இப்போ இங்கே நடக்கிறது பூரா என் ஜாதகத்தில் நடக்குது. ஆனால் நான் ட்ரஸ்ட்டு கிடையாது, எதுலேயும் என் கையெழுத்து இருக்காது. என்னை நம்பி வந்தவங்கள நீங்களே எல்லாம் பார்த்துக்கோன்ட்டு நான் எதுலேயும் தலையிடுறது கூட கிடையாது. நவடேஸ் ஐ ஆம் சைலண்ட், மோஸ்ட்லி சைலண்ட். சாயந்தரம் இந்த 6-8க்கு தான் கோயிலுக்கு வரேன். மற்ற நேரத்தில் ஐ டோன்ட் இன்ட்ராக்ட் வித் பீப்புள் நான். ஸோ ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஜாதகம் விசேஷம், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சுயபலம், அதை வச்சு தான் இந்த திருப்பணிகள்லாம் நடக்கும். எல்லாராலையும் திருப்பணி பண்ணிட முடியாது. நீ வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட்டே வாங்க முடியாது. உன் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும், அப்போ தான் நீ ஒரு வீடு வாசல் நிலம்லாம் இருக்கும். செவ்வாய் இல்லாதவன் நீ கோட்டீஸ்வரனாக இருப்ப, ஆனால் ஒரு அடி நிலம் கூட உனக்குன்னு சொந்தமாக இருக்கவே இருக்காது, வாடகை கொடுத்துன்னு தான் இருப்போம் வாழ்நாள் பூராவும். அப்படி எனக்கு செவ்வாய் ரொம்ப பவர்ஃபுல். செவ்வாய்னா முருகர்னு வச்சுக்கோயேன். அப்போது அது 3 பிளான்னு கூட சேர்ந்துருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன்னா என்ன, சூரிய மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம், அதுக்கப்புறம் நாராயண மங்கள யோகம், நாங்கள் புதன் கூட சேர்ந்துருந்தா இதெல்லாம் சேர்ந்துருக்குது. அவ்வளோ யோகமான ஒரு ஜாதகம். அதனால் எந்த காலத்துலேயும் பஞ்சமே இருக்காது. அண்ட் ஐ ஃபினிஷ் வித் தி 7 of Saturn. அதனால் வி வில் பி க்ரோயிங் மோர் அண்ட் மோர் ப்ராஸ்பரஸ்லி. பட் என்ன இருக்குது, எல்லாம் பண்ணிட்டேன். என்ன இருக்குது, நீ உட்காந்துருக்க இடம்லாம் நல்லா இருக்கா, சுத்தமாக இருக்கா, ஏதாவது குறை இருக்கா? ஒன்றும் இல்லை. 3 கோயிலில் யாகம் நடக்குது, எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்குது. இங்கே சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. நெக்ஸ்ட் இயர் மேபி ஃப்ரம் February ப்ளஸ் நடந்துகிட்டு இருக்கிற யாகம், ஹோமம், பூஜை, சாப்பாடு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விசாரம் பண்ணுவேன். எவ்வளோ அவசியமோ அந்த அளவுக்கு போடும். ஆற்றுல போட்டாலே அளந்து போட்டுன்ட்டு நீ எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ தானே கொடுக்கணும். நீ எதுக்கு தண்டத்துக்கு கொடுத்து நீ கொண்டு போய் குப்பையில் கொட்டணும் அது எல்லாத்தையும். ஸோ எவ்ரி திங் இஸ் ப்ராப்பர்லி ஹேண்டில்டு இயர் அண்ட் வெரி சிம்பிள் மேனேஜ்மெண்ட். அலர்ட்டே கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் எ பிக் செக்ரட்டேரியட். என்னை பார்க்கணுன்னா யார் வேணால் பார்த்துடலாம், யார் வேணால் பேசிடலாம். நோ அப்பாயின்மெண்ட்ஸ், நத்திங். ஐ டூ மை ஒர்க் டைரக்ட்லி. இல்லையா, நீ எப்பயாவது பார்த்துக்கிறியா? ஐ டோன்ட் ஹவ் எனி செக்ரட்டரிஸ் ஆனால். ஓகேவா, அடுத்த கேள்விவா. அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு பெண்மணி திருவண்ணாமலையில் உள்ள ரமணாசிரமத்திற்கு நேரில் வந்து முழு ஞானத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பது எப்படி என்ற கேள்வியை ரமண மகரிஷியிடம் கேட்கிறார். வழக்கம் போல நீண்ட தியானத்திற்கு பிறகு நீயாகவே இரு என்று ரமணர் அந்த பெண்மணிக்கு பதில் சொல்லி அனுப்பியிருக்கிறார். நானாகத்தானே எப்போதும் இருக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட அந்த பெண்மணி இதற்கும் ஞானத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று குழம்பி போன நிலையில் தனது இருப்பிடத்திற்கு திரும்பியிருக்கிறார். இருந்தபடி இருங்கோள் என்று அருணகிரியார் கந்தர் அலங்காரத்தில் சொல்லுகிற நிலையும், நீயாக இரு என்று ரமணர் சொல்கிற நிலையும் எவ்வாறு ஒரு சாதாரண மனிதனை ஞான நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை தெளிவுபடுத்தும். ரமணனுடைய விசாரம் என்ன, நான் யார் அப்படின்னு கேட்டுனேரு அப்படிங்கிறார். நான் யார், இதுதான் ஆத்ம விசாரம்ன்றது. இப்போ நான் என்பது எதுவெல்லாம் இல்லை அப்படின்னு உனக்கு ஒரு பொட்டலம் கட்டி நீ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கொடுப்பாங்க. அந்த பொட்டலத்துக்குள்ளே என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. இது எதுவாகவெல்லாம் இருக்கலாம்ன்ட்டு போகிறது ஒரு ரூட்டு. எதுவாகலாம் இல்லைன்னு சொன்னால் அது எதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு மைல் கலரில் இல்லைன்னா காப்பர் சல்ஃபேட் கிடையாது. ஒரு பஞ்சன் ஸ்மெல் இல்லைன்னா இது அமோனியா கிடையாது. இதை சுவாசிச்சுட்டு நான் குலுங்க சிரிக்கலைன்னா நைட்ரஸ் ஆக்சைடு கிடையாது. இந்த மாதிரி, அதாவது எய்தர் யூ கோ பை எஸ் வே ஆர் நோ வே. அந்த மாதிரி இந்த உடல், இந்த நானுங்கிறது இந்த உடலா இல்லை வேறு ஏதாவதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நான் காலையில் என்னை கேட்டேன்னா சிவசங்கர் அப்படின்னுவேன், சாயந்தரம் கேட்டால் நான்வேன். இப்போ நான் என்பது காலையிலும் மாலையிலும் மாறாத வஸ்து. ஒரு ஆம்பளை கேட்டால் நான் குப்புசாமி, ஒரு பொம்பளை கேட்டால் நான் முயம்மா. அப்போ நான் என்பது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழியும் அல்ல. சின்ன குழந்தைய போய் கேட்டால் நான் விஷ்ணு அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய ஆளை கேட்டாக்கா அவனுடைய பேரை சொல்ல போகிறான். அப்போ அது குழந்தையும் அல்ல, இதில் ஏஜ் இஸ் நாட் கனெக்டட் டு தட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இஃப் யூ கோ ஆன் அனலைசிங் வாட் இஸ் நான் ஆர் வாட் இஸ் நாட். இப்போ இந்த டவல் இருக்குது, இது வந்து நான் டவல்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய டவல்னுவேன், என்னுடைய பாட்டில், இந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ தேர் ஆர் 2 things. எனது யானும் வேறாக யாதும் எவரும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. மீ அண்ட் மைன் ஷுட் வேனிஷ். மீ அண்ட் மைன்ங்கிற ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு இல்லையா, அது இதாகிடணும்.
இப்போ நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே தான் ஞானம். இப்போ முருகா நான் வேறு இல்லை நீ வேறு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்போ அது எப்படி வரும்னா இந்த மாதிரி தான், எதெல்லாம் நீ இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே வா. அண்டு நான் சூட்கேஸ் இல்லை அப்படின்னா இட்ஸ் நாட் ஏ எக்ஸ்டர்னல் பிலாங்கிங், எக்ஸ்டர்னல் பொசிஷன் கிடையாதுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் உனக்கு விட கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது காலத்தால் மாறாதது, மதங்களால் மாறாதது, ஜாதியால் மாறாதது. ஏழையும் நான் தான் சொல்லுவான், பணக்காரன் நான் தான் சொல்லுவான், ஆம்பளையும் அப்படி தான் சொல்லுவான், பொம்பளையும் அப்படி தான் சொல்லுவான், யங் மேனும் அப்படி தான் சொல்லுவான், ஓல்டு மேனும் அப்படி தான் சொல்லுவான். இப்படி ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணிட்டு வந்தா அப்போ நானுங்கிறது இந்த உடல் அல்ல இல்லையா, இந்த உடல் இல்லை. அப்போ அது என்ன அண்ணா, உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேன். இந்த உடம்புக்குள்ளே ஜோதியாக சுவாமி இருக்கார், உள் எல்லாம் கடந்து நமக்கு உள் இருக்கக்கூடிய பொருள் எதுவோ அதுதான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்போ அது கடவுள் எப்படி இருக்கார் நமக்குள்ள அப்படின்னா ஜோதியாக இருக்கார். வெள்ளத்தில் உள்ளானும் வேங்கடத்து மேயானும் உளன் கண்டாய் நன்னெஞ்சே உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய் நன்னெஞ்சே. வெங்கடாஜலபதியாக இருக்கிறவனும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறவனும் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அவன் இருக்கான்னா எப்படி நீ நம்பணும். கம்பர் சொல்லுகிறார், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கில் பலவையாம். கடவுள் ஒன்றுன்னு சொன்னால் ஆமாம் ஒன்று தான், மெனி அப்படின்னா ஆமாம் அப்படின்னா. இது என்ன ஏன் குழப்பறேன்னா, இப்போ இந்த மைக் இருக்குது, இந்த டியூப்லைட் இருக்குது, அந்த ஃபேன் இருக்குது, இதெல்லாம் வேறு வேறு நீ நினச்சானா வேறு வேறு தான். ஆனால் ஒன்று நினச்சா என்ன, எல்லாத்துக்கும் ஆரிஜின் அந்த ஓடின்னு இருக்கிற 230 வோல்டேஜ் கரண்ட், அவ்வளோதான். அப்போ ஒன்று நினச்சா அதை நினச்சிக்கோ, பலவென்றுரைக்கில் இதெல்லாம் நினச்சிக்கோ. ஆமென்றுரைக்கில் ஆமேயாம் அலதென்றுரைக்கில் அலதேயாம். இருக்குன்னு நீ நம்பினா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இட்ஸ் ஃபார் யூ டு பிலீவ் வெதர் காட் இஸ் தேர் இன் இட் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி. ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுக்குள்ளே ஒரு முருகனையும் பெருமாளையும் அம்பாளையும் சிவனையும் பார்க்கறது யாரு, நீ தான். நீ அதை கல்லுன்னு நினச்சா கல், ஒரு சாமி உள்ளே இருக்குதுன்னு நம்பினா உன்னுடைய நம்பிக்கை. அதனால தான் கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணணும். என்ன அர்த்தம், ஒரு பொம்மை இருக்குது, அதை நீ நாயாக பார்க்குறதும் கல்லாக பார்க்குறதும் உன்னுடைய விஷுவல் திங்கிங். பெருமாளாக பார்க்குறதும் கல்லாக பார்க்குறதும் உன்னுடையது. அதனால் சித்தர்க வழிபாடுன்றது ஒரு ஹையஸ்ட் லெவல். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு கல்லை நட்டு வச்சு மொனமொனான்னு மந்திரம் சொல்றியே, நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, என்னமான்னு ஏதோ மாதிரி சொல்லிடுறியே, அந்த கல் பேச போதா, நட்ட கல் பேசுமா. ஒரு பாத்திரத்தில் வத்த குழம்பு வைக்கிறேன், அந்த வத்த குழம்போட டேஸ்ட்டு பாத்திரத்துக்கு தெரியுமா, அந்த மாதிரி உன்னுடைய உடம்புக்கு உனக்குள்ளே இருக்கிற கடவுளுடைய அந்த அற்புதங்கள் தெரியாது. நட்ட கல் பேசாது, நாதன் உள்ளிருக்கிறான். அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுட்ட சட்டியில் கறி அது வச்சு பண்ண பதார்த்தம் சுவை அறியுமோ அந்த பாத்திரம் இல்லை. அப்போது கடவுள் என்பவன் நமக்குள்ளே ஒளியாக இருக்கிறவன். அதனால் பாத்திரம் இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தத்துலேருந்து டேஸ்ட்டு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணோம். இந்த பாஷைக்கு என்ன பேர், ஆத்மா விசாரம். அதை விட்டு சரவண பவன் போகலாமா, சங்கீதா போகலாமா, கேஎஃப்சி போகலாமான்னு அதுக்கே பேர் அன்ன விசாரம். எப்பயும் சோத்து பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறது, அது அன்ன விசாரம். ஆத்ம விசாரம்னா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த சப்ஜெக்ட். ஸோ நீ இந்த இதை தேடுறியா அதை தேடுறியான்ற மாதிரி. அப்போ உலகத்தில் 99.99 பேர் என்ன பண்ணுறாங்க, இதை தான் தேடுறாங்க. நல்ல ட்ரெஸ்ஸு எங்கே கிடைக்கும், என்ன ஜுவல்லரி இருக்குது, எந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு கிடைக்கும், எவ்வளோ வசதியாக வாழ்ந்துக்கலாம், இந்த கார் மாறுதி சின்னதாகுது நம்ம இம்பாலா வாங்கலாமா இல்லையா, இதுதானே ஜனங்கள். இது தேர் ஆல்வேஸ் சீக்கிங் த ப்ளஷர் ஃபார் தர் பாடிஸ், தே ஆர் நாட் டூயிங் எனிதிங் ஃபார் தர் ஆத்மா. ஒரு ஹஸ்பண்ட் இருந்தான், அவனுக்கு 3 பொண்டாட்டி இருந்தாங்க. அவன் நான் காசி யாத்திரை போகிறேங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே முதல் பொண்டாட்டி சொன்னான், எனக்கு பனாரஸ் பட்டு வாங்கினுவாங்க ஒரு புடவை அப்படின்ட்டு. இன்னொரு பொண்டாட்டி சொல்லலாம், காசி அல்வா வாங்கினுவாங்க நல்லா இருக்கும் நாங்கன்ட்டு. 3வது பொண்டாட்டி எனக்கு ஒன்றும் வேணாங்க, நீங்கள் நல்லபடியாக போய் வாங்க அப்படின்னாலாம். இவன் காசிக்கு போயிட்டு வந்து அல்வா காரிக்கு அல்வா கொடுத்தான், புடவை கேட்டவளுக்கு புடவை கொடுத்தான். 3வது பொண்டாட்டி தோல் மேலே கை போட்டு வா போகலான்னு. மற்ற 2 பேரும் வாயில் வச்சுக்கிறாங்களா, ஐயோ ஐயோ ஐயோன்னு.
ஏன் ஐயோன்னு வச்சுக்கிறீங்க? அவள் அல்வா கேட்டால் கொடுத்துட்டேன், புடவை கேட்டால் கொடுத்துட்டேன், இவ தான் நீ எதுவுமே வேணாம் நீ தான் வேணும்னா அதனால நான் அவங்க கூட போயிருந்திருக்கேன் அப்படின்னா. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருமே இந்த மெட்டீரியலிஸ்டிக் பொசஷன்ஸை தான் தேடுறாங்க. கடவுள் வேணும்னு யார் கேட்குறாங்க இல்லையா? how many are really seeking God? They are seeking God to treat God as a wish fulfilling tree. விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ. இவனுக்கு போய் கடவுளுக்கு ஒரு 1.5 பூ வச்சுருவான், ஒரு தேங்காயில் வாழைப்பழம் வச்சுடுவான். வேஸ்ட்டு எனக்கு வீடு கொடு, வாசல் கொடு, பொண்டாட்டி கொடு, பொண்ணு கொடு, ஏதாவது கேட்டுக்கினே உட்காந்துன்னு இருப்பான். பேங்க் பேலன்ஸை கேட்டுன்னு இருப்பான், ப்ரமோஷன் கேட்டுன்னு இருப்பான். ஸோ ஈ இஸ் நாட் சீக்கிங் காட், ஈ இஸ் யூஸிங் காட் ஆஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கீப் ஹிம் ஹாப்பி. அவ்வளோதான். அது கடவுள் கொடுக்குற வரைக்கும் அந்த கடவுள் மாதிரி கிடையாதுன்னு படையல் போட்டுன்னு இருப்பான், அர்ச்சனை பண்ணுவான், அபிஷேகம் பண்ணுவான். கடவுள் என்றைக்கு இவன் கேட்டதை கொடுக்கலையே இவனுடைய பிளானட்டரி கன்ஸ்டலேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அப்போ இவனுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். அந்த கடவுள் படத்தெல்லாம் தூக்கி போட்டுருவான், பூஜை பண்ணுறதெல்லாம் விட்டுப்பிடுவான். இந்த மாதிரி தான் செய்வானுங்க. அதனால் இன்னைக்கு கடவுள் மேலே நிஜமான நம்பிக்கை இருந்து கடவுளை தேடுறவங்கன்றது ஹார்ட்லி 1%. மற்றவங்க பூரா கடவுளை இவனுக்கு வசதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சம் காமதேனு மாதிரி வச்சுருக்கானே தவிர இவனுக்கு கடவுள்கிட்ட பெரிய லவ்வெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் யோசனை பண்ணி வள்ளலார், ராமர், லவகுசர்கள்லாம் பூஜை பண்ண கோயில் திருவல்லிதாயம்னு பேர். அந்த கோயிலுக்கு ராமலிங்க அடிகளார் போகிறார். போயிட்டு சொல்கிறாரு, என்ன இவ்வளோ பரிதாபமான இருக்கியே, நைந்த கந்தைக்கும் கதியேற்றீரோ ஐயாங்கிறார். கிஞ்ச துணி கூட வழி இல்லாமல் நீ உட்காந்துருக்கிய, நைந்த கந்தைக்கும் கதியேற்றீரோ ஐயா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்து. அதனால் இன்றைக்கி நிறைய கோயில், ஒரு 10 கோயில் தான் கொஞ்சம் வசதியாகுது. மற்ற 90 கோயில் சாமிக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது, சாமி கோயிலை சுத்தமாக வச்சுக்க மாட்டான். நம்ம செய்கிறதெல்லாம் சயின்டிஃபிக்காக செய்கிறோம், அனுபவத்தில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதுக்கேற்ற மாதிரி நாம் நம்முடைய ஆலய தத்துவங்களையும் வழிபாட்டையும் வச்சுருக்கோம். ஆன்மீகத்தில் பெரிய நிலைன்றது என்ன? சரியன்னா என்ன? சரீரத்தினால கடவுளுக்கு செய்கிற பூஜைகள் அது நடந்துக்கிட்டு இருக்குதா? பெருக்கு நான் உள்ள சுத்தமாக வச்சுருக்குமா? இதெல்லாம் சரீரத்தினால வருது. அடுத்தது ஒரு யந்திரம் தந்திரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மந்திர உச்சாடனங்கள் செய்கிறது, யாகங்கள் வளர்க்குறது, இதெல்லாம் இது டு கிரியேட் எனர்ஜின்னு பேர். கிரியை செய்கிறோமா? அதுக்கப்புறம் யோகம் பண்ணுறது. இதை ரெண்டுத்தையும் தாண்டிட்டு ஒரு நிலை இருக்குது. அப்போ கண்ணை மூடிக்கிட்டு நம்ம எந்த சுவாமியை நினைக்கிறோமோ அந்த சாமியை நினச்சிக்கிட்டு மானசீகமாக பூஜை பண்ணுறது, மனக்கோயில் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். ஸோ அந்த மாதிரி செய்கிறோம். 4வது நிலை வர்றபோது நாமளே தான் சுவாமி, ஏன்னா நமக்குள்ளே சாமி இருக்காருங்கிற மாதிரி. உள்ளே சாமி இருக்காருன்னு தெரியும். உடலுக்குள் உத்தமன் உருபொருள் கண்டேன், எனவே உடலை ஒவ்வாது ஓம்புகின்றேன்ற மாதிரி நமக்குள்ளே சாமி இருக்காருன்னு எப்போ தெரிஞ்சிச்சோ அப்போ கோயில் கல் இது காகிதம்லாம் தேவையில்லை. நம்ம ஜாலியாக கண்ணை மூட்டின்னு உட்காந்து நமக்கு தெரியுது. இப்போ நான் அப்படி தான் பூஜை பண்ணுறேன். நான் இந்த கோயிலெலாம் போகிறேன் வரலாம், இந்த கோயில்களுக்கு ஏதோ ஒரு பழைய கனெக்ஷனுக்காக போகிறது. நம்ம வரோம். இப்போது சிரடி சாய்பாபாவுக்கு நம்மளே அழகான கோயில் வச்சுருக்கோம். நான் ஏன் சிரடி பாபா கோயிலுக்கு போகிறோம்? அங்கே ஒரு சமாதி இருக்குது, அதுக்காக. இல்லைன்னா நம்மளே அழகான கோயில் வச்சுருக்கோம். இங்கே என்ன கம்மி இருக்குது? ஒன்றுமே கம்மி கிடையாது. இங்கே அதை விட நல்லாவே பூஜைலாம் பண்ணுறோம். இப்போ நம்முடைய வழிமுறைகள் வேறு. சரி, அடுத்து ஞானம்னா என்ன? கண்ணை முடிக்கிட்டு நாமளே பண்ணுறது. இப்போ ஒரு மனசீக பூஜைக்கு போகிறவனுக்கு நீ ரயிலில் உட்காந்துன்னு பண்ணலாம், காரில் ட்ராவல் பண்ணி பண்ணலாம், படுத்துக்கிட்டு பண்ணலாம், உட்காந்துட்டு பண்ணலாம். ஈவன் உனக்கு அந்த மாதிரி ஒரு சீஸ்லெஸ் தைலத்தாரான்னுவாங்க, ஒரு எண்ணெயை கொட்டினா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி வரும். அப்படி எந்த நேரத்தில் வேணுனாலும் அந்த எண்ணங்கள் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் ட்ரைனிங்கில் தான் உங்களுக்கு புரியும் இதெல்லாம். இப்போ நாங்கள்லாம் பூஜை பண்ணுறோன்னா அப்படி தான் பண்ணுறோம். மைண்ட்லேயே தான். இந்தியா முழுக்க நான் ஒரு ரவுண்டு அடிச்சுடுவேன். 40 நிமிஷம் ஆகும் ஃபுல்லாக. கைலாசம், கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத், முக்திநாத், பசுபதிநாத், வரிசையாக ஒவ்வொரு கோயிலாக. அந்த கோயில் எப்படி இருக்கும், அங்கே எப்படி சாமி பாருன்னு கூட கொண்டாந்துருவோம், மைண்ட்லேயே கொண்டாந்துருவோம். இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணியானா இன்னும் கூட வரும். நீ இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. உனக்கு என்ன அங்கே சாமி ஏதாவது ஒன்று வேணும், அது இப்படி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இப்படி நின்றுவேன். அவன் கற்பூரம் காட்டுற போது நீ கண்ண முடியும். அப்போ எதுக்கு அந்த பிரச்சனை? வழிபாடு என்பது வழிபடுவது, நல் வழிபடுவது, டு கெட் இன்டு தி ரைட் பாத். அது ப்ராக்டிஸில் வரும். யாரும் கற்றுக் கொடுப்போ உனக்கு புளி சாதம் பண்ண தெரியுன்னு வையேன், தொந்தரவே இல்லை. கொஞ்சம் சாதம் வச்சா ரெடிமேடு 777 புளி காய்ச்சலை போட்டு ஒரு ஸ்பூன் கலக்குனே முடிஞ்சு போச்சு புளி சாதம். இதை விட்டு நீ 3 நாளைக்கு எதனா கட்டின்னு போனால் அது ஊசி போனாலும் போயிடும். அதனால் சுயம்பாகும். உனக்குன்னு ஒரு வழி எது சூட் ஆகுதோ அதை நீ பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் எங்கேயும் ஓடிப்பட மாட்டான். இன்னும் சொல்ல போனால், after all these prayer systems or prayerful systems, you will know the God who you were searching was inside you always. ஒரு கஸ்தூரி
இன்னும் ஒரு பொருள் இருக்குது, கோரோஜனம்னுவாங்க. அது பூனை மூக்கு மேலே இருக்கும். அது தெரியாமல் அந்த பூனை வாழ்நாள் பூரா ஓடிக்கினே இருக்கும், வாழ்நாள் பூரா ஓடிக்கினே இருக்கும். லாஸ்ட்டில் அது சாகிற போது தான் தெரியும் நம்ம எதை தேடி ஓடும்போது மூக்கு மேலே தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம எந்த கடவுளை தேடி ஓடுறோமோ அது நம்மக்கிட்டே தான் இருக்குது. இது தெரியாமல் நம்ம உலகம் முறை ஓடிக்கிட்டே இருப்போம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. வெளியில் அண்டத்தில் எல்லாம் இருக்குது இல்லையா, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, காற்று இருக்குது, நீர், நெருப்பு, இந்திரன், விஷ்ணு எல்லாம் இருக்காங்க. அது நம்மக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது சூரியன், நம்ம மனசு சந்திரன், நம்ம நெஞ்ச குகையில் இருக்கிறவன் முருகப்பெருமான், குகன்னு சொல்கிறது. நம்ம கையில் இருக்க 5 விரல் இந்திரன், நம்ம பாதங்கள் விஷ்ணு. இப்படி எல்லாம் நம்மக்கிட்டே இருக்குது. ஒரு லெவல் உனக்கு வந்துச்சுன்னா நீ கண்ண முடியணும் உட்காந்துட்டு பண்ணலாம். இதுதான் உங்கள் கவச்சமெல்லாம். கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க, வட்ட குதத்திய வல்வியல் காக்க, பனைத்தொடனும் பருவியல் காக்க, நாபி கமலம் நல்வியல் காக்க, இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதே தான் தியான ஸ்லோகம் தான் அது. பாம்பன் சுவாமி எழுதின சண்முக கவச்சம் ப்ளஸ் கந்தசஷ்டி கவச்சம், அப்புறம் இன்னொன்று என்ன சாந்தானந்த சுவாமி எழுதின கவச்சம், எல்லாமே அதே தான். இது வந்து தியானத்துக்கான வழிமுறைகள். இது வந்து யோகாவில் கூட இருக்குது. யோகாவில் ஒரு சிஸ்டம் என்னென்னா, நீ அப்படியே பெட்டில் நல்லா படுத்துக்கணும். படுத்துட்டு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் யுவர் பாடி உனக்கு தெரியும் இல்லையா, அதனால் காரில் இருக்கிற ஒவ்வொரு விரலை பாரு, அப்புறம் பாதத்தை பாரு, கணைக்கால் பாரு, அதுக்கப்புறம் காலை பாரு, முட்டி பாரு, இந்த தைஸ் பாரு. இப்படி உன்னோட பார்ட் ஆஃப் த பாடியை மைண்டில் அப்படியே கொண்டு வா. ஏன்னா உனக்கு உன் பாடியை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது ஹோலி தான், அன்ஹோலின்னு ஒன்றுமே கிடையாது. ஓகே. நல்லோர்களை காக்கவும் தீயோர்களை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகந்தோறும் அவதரிக்கிறேன் என்று பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். முதல் அவதாரமான மச்சாவதாரத்தில் ஆரம்பித்து பரசுராமர் அவதாரம் வரை தனியாகவே இந்த பூமியில் அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு ராமாவதாரத்திலும் கிருஷ்ணாவதாரத்திலும் மட்டும் தேவலோகத்தின் தலைவன் இந்திரன் உட்பட தேவர்கள் பலரையும் தன்னோடு இணைத்து கொண்டு இந்த பூமியில் மானுட அவதாரம் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அவதாரம் அப்படின்னா இறங்கி வருதல் அர்த்தம். A divine energy descends down to the earth to help the world to survive. அதான் அவதாரம், இறங்கி வருதல் அர்த்தம். இப்போ எல்லாரும் இந்த தசாவதாரம்னு அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அந்த கன்செப்டு அப்படி இல்லை. நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் லேபரேட்டரிக்கு போனீங்கன்னா அங்கே கண்ணாடி பாட்டிலில் வச்சுருப்பாங்க. குழந்தை தாயோட கர்ப்பத்தில் முதல் மாதத்தில் எப்படி, 2வது மாதத்தில் எப்படி, 10வது மாதத்தில் எப்படி இருக்கும்னு தெரியும். அதுதான் இவங்க வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டிக்கு புரியறதுக்காக மச்சாவதாரம், கூர்மவதாரம், வராகவதாரம். ஏன்னா அந்த தாயோட கர்ப்பத்துக்குள்ளே அதனுடைய எம்பிரியோனுடைய வளர்ச்சி தான் தசாவதாரன்றது. இது தெரியாமல் இந்த ஜனங்க அதை போய் ஒரு வெளி வந்து எவ்வளோ அவதாரங்கள் உலகத்தில் இருக்குது, வெறும் 10க்குள்ளே அதை அடைக்கிட முடியாது நீ. அண்ட் கன்ஃபியூஷன் கூட இல்லை. பலராமனா அவதாரம்னுவாங்க, இன்னும் சில பேர் அது கிடையாதுன்னுவாங்க. புத்தர் வந்து நம்ம அவதாரம்னு ஒத்துக்கிறோம், நிறைய பேர் புத்தர் அவதாரத்தில் சேர்க்கறது கிடையாது, வேறு ஆளுன்னுறாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு மைண்டில் கன்செப்ட். உனக்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையில் உனக்கு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அவங்கள நீ கடவுளும் ஒத்துக்கலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். எப்படி வாழணும்னு ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் இருக்கானோ அவனை ஆகாசத்தில் இருக்கிற கடவுள் மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ஆகாசத்தில் கடவுள் இருக்கா? இல்லை. பைபிள் சே முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்தது. வாட் இஸ் தட் வார்த்தை? ஓம். அப்போ ஆகாசத்தில் ஒன்லி சவுண்ட் இஸ் தேர், ஒன்லி சவுண்ட். நம்ம சாஸ்திரங்கள் இந்து மதத்திலே அதுதான் சொல்கிறோம். முதல்ல வந்து ஒரு பெரிய சத்தம் இருந்தது ஆகாசத்தில், பிக் பேங்குன்றாங்க. அது வெடித்து தான் இந்த உலகமெல்லாம் உருவாச்சுங்கிறான். ஸோ அமெரிக்கன் சயின்டிஸ்ட் அண்ட் ஆல் ட்ரை டு ரீக்ரியேட் பிக் பேங், பட் தே குட் நாட் சக்சீட். வெடிச்சிச்சு, இவங்க ரிசர்ச் முடியறதுக்குள்ளே வெடிச்சு போச்சு. அதனால் இன்றைக்கி வரைக்கும் உலகம் எப்படி உருவாச்சு என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ யாருப்பா இந்த ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், சிரடி பாபா, சத்யசாய் பாபா இல்லை அவங்க இவங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்கெல்லாம் நம்ம தான். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் மனிதர்களாக பிறக்கிறாங்க. மாநிலம் பயிர் வாழ்வதற்கு ஒரு வல்லமையை பெறுகிறார்கள். அவங்களால யாருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வந்ததோ அவங்களுக்கு இவங்க கடவுள், அவ்வளோதான். இப்போ இயேசுநாதரை உலகத்தில் எல்லாரும் கடவுள்னு ஒத்துக்கிட்டாங்களா? இல்லை.
சரி, ஒத்துக்கிட்டவன் நிஜமாகவே கடவுளை வந்து ஒரு பெரிய ஒரு நிலையில் அவர் வச்சு உருப்பிட்டானா, அடுத்தது who are you to convert எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ரிலிஜன் டு ஒய் ரிலிஜன்? இல்லையா? இது என்ன கருப்பு நாயை வெள்ளை நாயை ஆக்கிட முடியுமா? அந்த மாதிரி இவன் வந்து உலகத்தில் இருக்கிறவங்களாம் உறுப்பிட வச்சு கன்வர்ஷன் பண்ணிடுவானா, முஸ்லீமாக மாற்றிடுவானா அண்டு கிறிஸ்டியனாக மாற்றிடுவானா. இதோட மூடத்தனம் ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு இவனே உருப்படலை, இவன் என்ன இன்னொருத்தனை உருப்பட வச்சிருது? வேண்டாத வேலைங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க இந்த நேம் ஆஃப் ரிலிஜன். அதனால் ரிலிஜனுங்கிறது பொய். கடவுள் என்பது உன்ன மாதிரி என்ன மாதிரி இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்தவங்க தான். அவங்களால யாருக்கு யூஸ் இருக்கோ அவங்களுக்கு அவங்க கடவுள். இப்போ உங்கள் குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் பெரிய மனுஷன் உன்னை படிக்க வச்சு உன்னை நல்லா பார்த்துனா அவர் எங்களுக்கு கடவுள் மாதிரிங்கன்றா இல்லையா? அதுதான் கடவுள் மாதிரி தான். கடவுள் மாதிரி தான். அவர் கடவுளாகவே முடியாது. ராமர் இருக்கார், அவரே வந்து புத்திரகாமேஷி யாகம் பண்ணி ரிஷசிருங்க மகர்ஷியினுடைய ஆசீர்வாதத்தினால தசரதனுக்கு பிறந்தவர். ராமலட்சுமண பரதசத்தில் உங்கள் புராணம் தான் சொல்லுது. கிருஷ்ணர் ஜெயிலில் தேவகிக்கும் வசுதேவனுக்கும் பிறந்தார். கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னே நீ 7 பேர் பிறந்திருக்காங்க. அப்போ இவர் மாத்திரம் எப்படி ஹோலி ஆகிவிடுவார்? அதுக்கு முன்னே பிறந்து 7 பேர் கம்சன் தூக்கி கொண்டானே, அவங்கெல்லாம் என்ன? அப்போ வெறும் வசுதேவருக்கும் தேவிக்கும் பிறக்கிறதுனாலேயே ஒருத்தன் கிருஷ்ணராயிட முடியும்னா மீதி 7 பேர் ஏன் சேர்த்தானுங்க? ஸோ ஒருத்திமானா பிறந்து யசோதைக்கிட்ட வளர்ந்து அவர் 3 தாய்கிட்ட பால் குடிச்சிக்கிறாரு. யசோதைக்கிட்ட குடிச்சிருக்காரு, தேவகிக்கிட்ட குடிச்சிருக்காரு, கம்சன் அனுப்பிச்சு அந்த ராட்சசி பூதனா கிட்ட கூட பால் குடிச்சிருக்காரு இல்லையா? அப்போ 3 தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சிருக்காரு. ஜெயிலில் இருந்தாலும் நல்ல குணத்தை விடாத சத்துவ குணம்னு பேர். கொஞ்சம் அடித்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்து யசோதைக்கிட்ட குடிச்சதுனால அதுக்கு ரஜோ குணம்னு பேர். கெட்ட குணத்தோட கொலை வந்ததுனால தமோ குணம்னு பேர். ஸோ கிருஷ்ணர்கிட்டையும் 3 குணம் இருக்கும். அவர் 3 தாய்மார்களையும் பால் குடிச்சதுனால 3 குணங்கள் அவர்கிட்ட இருக்கும். ரமண மகர்ஷி இருந்தார், மதுரையில் பிறந்தார், திருவண்ணாமலை வந்து மகானாய் போயிட்டார். அவர் பேர் வெங்கட்ராமன். காஞ்சி பரமாச்சாரி இருந்தார், இங்கே தான் பிறந்தார். ஜெயந்த சரஸ்வதி இருளிக்காரில் பிறந்தார், பரமாச்சாரி விழுப்புரத்தில் பிறந்தார். அண்டு ஸ்ரீடி பாபா ஹைதராபாத்தில் பிறந்து ஒரு பிராமின் ஃபேமிலியில் ஒரு முஸ்லீம்னால் வளர்க்கப்பட்டார். அண்டு மந்திராலயத்தில் புவனகிரியில் பிறந்த ராகவேந்திரர் தான் மந்திராலயத்தில் போய் சாமி ஆனார். ஸோ எந்த ஒரு கடவுள் இல்லை கடவுள் நிலையில் நீ வழிபடுகிற ஆள் உலகத்தில் பிறக்கலை. அவங்களுக்கு என்ன வியாதி வரலையா? ரமணனுக்கு ஷோல்டரில் கேன்சர் வச்சு, ராமகிருஷ்ணன் த்ரோட்டில் கேன்சர் வச்சு, அண்டு இவர் ராம்சரத்குமார் சாமிக்கு யூரினரி ட்ராக்கில் கேன்சர் வச்சு, பரமாச்சாரியாருக்கு ஒரு கண்ணு சுத்தமாக தெரியாது, ஒரு கண்ணு லேசாக தெரியும், அவருக்கு ஒரு லங்கு வேலை செய்யாது, அவருக்கு கிரானிக் அல்சரு, அதனால் உணர்ந்த திராட்சை தான் சாப்பிட்னு உட்காந்துருந்தார், வாழைப்பழம் சத்துமாதிரி சாப்பிட்னு உட்காந்துருந்தார். இப்போ நீ யாரை கடவுள் இந்த உலகத்தில் கும்பிட்றியோ அவங்கெல்லாம் உன்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டாங்க. இவர் ஆல் ஹியூமன் இல்லை, யார் வேணால் எடுத்துக்கோ, கஷ்டப்படலையா யாரும்? கிருஷ்ணர் பிறக்கிற பற்றி ஜெயிலில் தானே பிறந்தார். அவருக்கு ஏதோ கர்ம பாக்கி இல்லைன்னா ஏன் அவர் ஜெயிலில் பிறக்கணும்? பத்ராச்சல ராமதாஸ் அந்த ஆள் ஜெயிலில் ஏன் கஷ்டப்பட்டான்? மாணிக்க வாசகர் ஏன் ஜெயிலில் கஷ்டப்பட்டார்? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும், கர்மா இருக்கும், காரியம் இருக்கும். மனுஷனுடைய உடல்னா அதுக்கு கர்மா இருக்கும். மனுஷன் ஆத்மாவுக்கு எந்த கர்மாவும் கிடையாது. நீ ஆத்மாவில் பலம் பெற்று விட்டால் நீ மகான் என்ற நிலையிலிருந்து மகானாகி போயிடுவேன். அவ்வளோதான். ஆத்மாவில் உனக்கு பலம் வரணும். ஆத்மாவில் பலம் எப்போ வரும்? போகணும், காலையில் மாலையில் சாயந்தரம் 3 வேளை சாமி கும்பிடணும், நிறைய மகான்களை பார்க்கணும், நிறைய சேத்திராடனமெல்லாம் பண்ணணும். அப்போது உனக்கு கிடைக்கும். காணாமல் கோணாமல் கண்டு கொடு ஆடு பார் கிடைக்கும். காணாமல்லாம் என்ன? காலையில் பிஃபோர் சன்ரைஸ் சூரியனை பார்க்காததுக்கு முன்னால். கோணாமல்லாம் 12 மணிக்கு சூரியன் இப்படி இல்லை அப்படி இல்லை நேராக நிற்கிற போது. கண்டுன்னா அஸ்தமான நேரத்தில் சூரியனை பார்த்து கொடு அப்படின்னா பூ தண்ணி ரெண்டையும் கொடுக்கறது. அதுதான் பூஜா. பூன்னா பூ, ஜா அண்ணா ஜலம், பூஜா போதோடு நீர் சுமந்தேற்றுதல்னா அதுதான். அதுக்கப்புறம் என்ன? ஆடு, புண்ணிய நதிகள்லாம் போய் நீராடு பார், கோயில்களில் இருக்கிற சாமிகள் மகான்கள் எல்லாம் போய் பாரு, ஆடு பார், கிடைக்கும். நீ எந்த மோட்சத்தை தேடுறியோ அது உனக்கு கிடைக்கும்னு அர்த்தம். இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஒரு மழை தண்ணி ஆகாசிலேருந்து பெய்கிற போது சேம். அது வயலில் பெஞ்சால் யூஸ் ஆகுது, ஆற்றுல பெஞ்சால் யூஸ் ஆகுது, சாக்கடையில் பெஞ்சால் வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ நாம் எல்லோரும் ஒன்றா தான் வர்றோம் உலகத்துக்கு. யார் உருப்படுறாங்களோ அவங்க ஆற்று தண்ணி, வயலில் யூஸ் ஆன தண்ணி. யார் உருப்படாமல் சாக்கடை கடையில் கிடைக்கிற தண்ணி வச்சுட்டு வந்து சாக்கடைக்கு போயிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான். ஸோ இட்ஸ் ஃபார் யூ டு பிகம் டிவைன் ஆர் நாட். நீ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம்.
அந்த தெய்வம்ன்ற குவாலிட்டி நீ மனிதனுங்கிற உடலில் இருந்து தான் அது வேணும். மாநிலம் பயனர் வாழ்வதற்கு வல்லமைங்கிறாங்க. ஸோ தெய்வம் மானுஷ ரூபேனான்னு சமஸ்கிருதத்திலே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தர் நிஜமாகவே தன்னஞ்செறிவது போயிருக்கின்ற மாதிரி கான்ஷியஸாக நான் நல்லவன், என்னால் உலகத்துக்கு எந்த கஷ்டம் இல்லைன்னு எப்போ நம்புறானோ அவன் கடவுளாயிட்டான்னு. போய்த்த பின் தானே சுடும். அது உன்னை குத்தி காட்டினு இருக்கும் உள்ளேருந்து. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காண். நம்மளை யாரும் பார்க்கல, கண்காணின்னா சூப்பர்வைஸ்ன்னு அர்த்தம். அப்படி எல்லாரும் ஃப்ராட் பண்ணி சுற்றுறான். நிஜமாக கண்காணி இல்லாத இடமே இல்லை. அங்கே இருக்கான், எங்கே இருக்கான், எங்கே இருக்கான், எல்லா இடத்துலேருந்து அவனை பார்த்துனே தான் இருக்கான். வாய்மையெல்லாம் மனதானை மனதின்ற கருத்தானை. ஸோ காட் இஸ் ஆல்வேஸ் வாட்சிங் யூ. நமக்கு இதெல்லாம் புரியாததுனால கடவுள்ன்றது ஒரு கேலண்டர்னு நினைக்கிறோம், ஒரு கல்லுன்னு நினைக்கிறோம், ஒரு விக்கிரகம்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கக்கூடிய வஸ்துவாக கடவுள்ன்றது. அதனால் நீங்கள் நிஜமாகவே கடவுளை நம்பினா ஆல்வேஸ் பிலீவ் தட் இஸ் இன்சைட் யூ, இஸ் த லைட் இன்சைட் யூ. அவன் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீ சிவம். அந்த காற்று வெளியே போயிடுச்சு, அந்த ஜோதி அணைஞ்சு போச்சுன்னா நீ சவம். உனக்குள்ளே அது இருந்தால் தான் உன் பேர் இதெல்லாம். அந்த காற்று ஜோதி வெளியே போயிடுச்சுன்னா நீ சவம். அப்போ சிவமாவதும் சவமாவதும் இந்த உலகத்தில் நீ அந்த ஜோதியை உள்ளே வச்சுருக்கிற வரைக்கும் தான். அப்போ உனக்குள்ளே அந்த ஜோதி இருக்குதுன்ற போது நீ எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணும். அவர் பார்த்துன்னே இருக்கார் உள்ளேருந்து. ஸோ ஐ ஹவ் டு பி எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் டு கெட் இன் டு த குட் புக்ஸ் ஆஃப் த காடுங்கிற மாதிரி நமக்கு வைக்கணும். அது மாதிரி ஆயிடுச்சுன்னா நீ ஒரு ஹை லெவலுக்கு போயிடுவேன். அருணகிரிநாதர் கதிர்காமத்துக்கு போய் முருகனை பார்க்குறாரு. போயிட்டு மார் மேலே மாலை இருக்குது இல்லைப்பா, அது நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளுன்றாரு. நீன் மார் தங்கு தாரை தந்த அருள்வாய்ங்கிறார். மார் மேலே மாலை இருக்குது, அது நம்மளுக்கு கொடுங்கிறாரு. கேட்குறாங்க, என்னடா சாமிக்கு நீ தானே ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, என் அலங்கல் அணிந்த அருளை தான் ஆன்மீகம். சின்ன வயசுலேயே என்னை பிடிச்சிய முருகா, என்ன வள்ளலார், நான் கொடுக்குற மாலி நீ வாங்கிக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற ஆன்மீகத்தில் நீன் மார்தங்கு தாரை தந்த அருள்வாயின்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே கொடி வைக்கிறாரு. இறைவன் நான் என்று மார் தட்டும் பெருமாளே அப்படிங்கிறார். இவ்வளோ பெரிய உலகத்தில் தில்லா நான் தாண்டா கடவுள்னு சொல்கிறேன் இல்லை, அதனால் உன் மார் மேலே இருக்கிற மாலை எனக்கு வேணும். தில்லா நீ சொல்கிற நான் தானே கடவுள், அதனால் அது வேணும். அதனால் நீ சும்மா சொல்லிட முடியுமா? இப்போ நான் இந்த பசங்க எல்லாம் நான் கடவுள்னு ஒத்துக்க தயாராக அவங்ககிட்ட சொல்லி நீ தான் கடவுள் அவனே ஒத்துக்க மாட்டான், அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ எ கன்விக்ஷன் தட் ஐ எம் எ பெர்ஃபெக்ட் பர்சன் அண்ட் ஐ எம் வெரி டிவைன் அண்ட் ஐ கேன் ப்ளே எ ரோல் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட். அந்த வேல்காரனுக்கு நான் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீ ஆயிட்டேன்னா உனக்கு இந்த உணர்வுகள்லாம் வந்துடும். தென் யூ வில் டாக் லைக் ஜீசஸ், மை வேர்ட்ஸ் அண்ட் மை ஃபாதர்ஸ் வேர்ட்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம் அப்படின்னார். நான் சொன்னாலையும் எனது யானும் வேறாகி இல்லை, நான் உரைக்கும் வார்த்தையை நாயகன் உரைக்கும் வார்த்தைன்னு சொல்லுவார் இல்லையா, வள்ளலர் சொல்கிறாரு. ஸோ ஞானசம்பந்த பெருமாள் சொல்கிறாரு. அந்த மாதிரி நீ உன்னுடைய லைஃப்பை பெர்ஃபெக்ட் பண்ணால் தான் உன்னாலேயும் சொல்ல முடியும். இல்லைன்னா உன்னால் பொய்யாலாம் சொல்ல முடியாது. உன் நெஞ்சு ஒன்று குத்தி காட்டும், ஏன்டா பொய் ஃப்ராட் பண்ணிட்டு சுற்றி நீ இப்படிலாம் பேசு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ காட் இஸ் அ இன்னர் பர்சன் அண்ட் இஸ் ஈக்குவலி அவுட் சைட் ஈக்குவலி இன்சைட். உள்ளே இருக்காரு, வெளியே இருக்காரு. இந்த உள்ள இருந்தால் இதுக்கு பேர் பிண்டம், வெளியில் இருந்தால் அதுக்கு பேர் அண்டம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. இட்ஸ் யுவர் கன்விக்ஷன். முருகர் மயில் மேல் ஏறி உலகம் பூரா கடவுளை தேடினார். பிள்ளையார் இருக்கிற இடத்துல அம்மையப்பன் தானே உலகம், உலகம் தானே அம்மையப்பன் கைலாசத்திலே சுற்றி ஞானப்பத்தை வாங்கிட்டார். அப்போ நீ உடம்புக்குள்ளே கடவுளை தேடினியானா ஞானம் சீக்கிரம் கிடைக்கும். உலகம் பூரா இருக்கிறதும் உண்மை தான், அதை தேடினா லேட் ஆகணும்னு அர்த்தத்துக்கு. ஞானப்பழம் கதிக்க அதுதான் அர்த்தம். ஸோ இட்ஸ் ஃபார் யூ. இது நான் சொல்லி கொடுத்தாலாம் நீ புரிஞ்சிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் உன் ஜாதகத்தில் சில கிரகங்கள் வரும். உனக்கு ஞானம் கிடைக்க வேண்டிய டைம்னு ஒன்று இருக்குது. அப்போ தான் உனக்கு இந்த சேஸ் எல்லாம் வரும், இந்த சர்ச் எல்லாம் வரும். அது வரைக்கும் கடவுளில் நீ கோயிலில் கும்பிடலாம், காயத்தில் கும்பிடலாம், அது மாதிரிலாம் பண்ணலாம். ஒரு பக்தன் என்ற நிலையில் நீ கடவுளோட தொடர்பில் இருப்ப. ஞானம் என்பது உனக்கு சில தசைகள், அந்த தசையில் வர்ற கிரகங்கள் உன் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கணும். அப்போ தான் நீ ஞானியாக. ஞான பூதரத்து உச்சியில்னு முருகனை பற்றி சொல்லுகிற போது, இப்போ ஞானம் என்பது என்ன? சிவனை அறிந்து கொள்வது. ஞானம் குத அப்படிங்கிறார் ஆதிசங்கர். ஞானம்னா என்ன அப்படின்னு.
சிவாய தேவ, சிவன் என்ற தெய்வத்தின் பெயரால் வழிபடப்படுவோம் ஞானம். வாட் இஸ் சிவா? அன்பே சிவமாவது அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ஸோ லவ் பெர்சானிஃபைட் இஸ் சிவா. இப்போ நீ என் பொண்டாட்டி, என் பிள்ளை குட்டிங்க, என் வீடு, என் சைக்கிளு இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் யூ வாண்ட் ரியலைஸ் காட், பிகாஸ் யூ ஆர் அட்டாச் டு தி பொசஷன்ஸ். இதெல்லாம் விட்டுணும். எனது யானும் வேறாகி யாதும் எவரும் யானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயே. எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே அக்கார கடைசியில் நான் உன்னை அடைந்து வந்து போனேனே. இதெல்லாம் தான் ஞானம். ஏதோ ஒன்று நம்மளை சாப்பிட்ரும், அது நம்மளை முழுங்கிடும். ஆழ்வார் பாசுறோம், அக்கார கடைசியிலே அப்படின்னா சக்கர பொங்கல் மாதிரி இருக்கிற பெருமாளே, நான் உன்னை அடைந்தேன் உயிர்ந்தேன் போனேன், அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உயிர்ந்து போனேனே அப்படின்னு. அப்போது நாம் அந்த கடவுளை நமக்குள்ளே தான் உணர முடியும். வெளியிலன்றது ஒரு பிரயத்தனம், அவ்வளோதான். நீ இப்போ இந்த குழந்தை எப்படி இருக்கும்ன்றதை ஒரு தடவை பார்த்துக்கணும். பார்த்துட்டு கண்ணை முன்னா கூட அவள் ரோஸ் கலரில் இப்படி ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கா அப்படின்னு நம்ம கண்ணுக்குள்ளே பார்த்துக்கிறோம் இல்லையா, அவள் எப்படி இருப்பான்னு சொல்லி. அதுதான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கோயிலுக்கு கல்லெல்லாம் கட்டின்னு அழுகுறோம், காயத்தெல்லாம் கட்டின்னு அழுகுறோம். நமக்கே தெரியும் அந்த காயத்தை வரைஞ்சவன் யார், எந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அடிச்சிருக்குன்னு கூட தெரியுது இல்லை கேளுன்ற. அப்போது ஒரு காயத்தில் கல்லில் நம்மளால் கடவுளை நம்ப முடியுது. அதை விட நம்ம எவ்வளோ பெரிய ஆளுங்க, பார்க்குற, கேட்குற, நுகருகிற, முகருகிற, கை வீசுகிற, கால் வீசுகிற, உண்ணுகிற ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். நம்மக்கிட்ட கடவுளுக்கு தானே யாரும் நம்பவே மாட்டேன்றான். ஸோ என்னுடைய பாஷை என்பது இந்த ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெரும் கோயில் தான். அதனால தான் நான் எந்த கோயிலுக்கு போனாலையும் கூட நான் எனக்குள்ளே இருக்கிற கடவுளை தான் கும்பிட்றேன். என்னுடைய யாகத்திலையும் என்னுடைய தியானத்திலையும் நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளுடைய வடிவங்களை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஐ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தி டெம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் பார்க்குறது கிடையாது. பட் ஒய் டெம்பிள்? நீ வீட்டில் உட்காந்து யாரும் டிவி பார்த்துன்னு இருப்பாங்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா? யூ ஆர் டிஸ்டர்ப்டு வித் தி எக்ஸ்டர்னல் ஆம்பியன்ஸ். ஸோ வென் யூ கம் டு எ பிளேஸ் லைக் திஸ், ஹியர் அட்லீஸ்ட் யூ கெட் சம் டைம், ஹார்ட்லி 1 hour 1.5 hour நாட் டு பி டிஸ்டர்ப் பை எனிதிங். இங்கே உன்னை தேடி கடங்காரம் வரமாட்டான், எந்த ஒரு சத்தங்கள்லாம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால இங்கே இன்டிகண்டே குடிபத்திரம்னு நாங்கள் இன்டிகண்டே குடிபத்திரம்னு என்ன, வீட்டை விட கோயில் சேஃபான இடம் அப்படின்னு. ஸோ வி கம் டு த டெம்பிள் ஒன்லி ஃபார் திஸ் ரீசன். கரை ஒன்று கண்டேன், கரை ஒன்று கண்டேன், கரை ஒன்று கண்டேன், கரை ஒன்று கண்டேன், கரையாத மனம் கூட கரைகின்றதிங்கே, கற்பாறை நீராகி விடுகின்றதிங்கே, கரை ஒன்று கண்டேன், கரை ஒன்று கண்டேன், கண்ணீரில் கரையாத பாவம், கண்ணீரில் கரையாத பாவம், இந்த கரை வந்து நின்றாலே பிடி சாம்பல்லாகும், என்னாலும் குறையாத சோகம், இங்கு இளைப்பாற வந்தாலே சொல்லாமல் போகும், இளைப்பாற வந்தாலே சொல்லாமல் போகும், கடல் நீரில் கரையாத கரையும், இந்த கரை வந்து நின்றாலே தானாக மறையும், உடல் கொண்ட 1 கோடி குறையும், உடல் கொண்ட 1 கோடி குறையும், இங்கு ஒரு நொடியில் குணமாகும் நலம் வந்து நிறையும், ஒரு நொடியில் குணமாகும் நலம் வந்து நிறையும், கேளை நகர் கண்ட போது கேளை நகர் கண்ட போது, நெஞ்சில் நிற்கின்ற அமைதிக்கு இணை எங்கு ஏது, பாபாவின் திருப்பேரை ஓது, சிவசங்கரா 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 என நீயும் பாபாவின் திருப்பேரை ஓது, நீ பார்க்கின்ற இடம்தானே தெய்வத்தின் வீடு,
பார்க்கின்ற இடம் தானே தெய்வத்தின் வீடு. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.